கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். முதல் போட்டியை ஆஸ்திரேலியா அவங்களுடைய ஓன் வேல வின் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்காத ஒரு விஷயம், சரியான ஒரு ரெடிம்ஷன். ஏன் ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறது சாதாரண ஒரு விஷயம் தான். இவ்வளோ ப்ரைஸ் பண்ணி பேசுறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டீமுடைய நிலைமை என்ன ஏது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சாம்பியன் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் எல்லா டீமுமே ஆல்மோஸ்ட் மோதிட்டாங்க. நம்ம நியூசிலாந்து, அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீம் வர்சஸ் பங்களாதேஷ் பார்த்தோம். ஸோ சவுத் ஆப்பிரிக்காவுடைய மேட்சும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி எல்லா டீமும் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் 2 ஜாம்பவான் டீம்கள் மிஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறது தோணுச்சு. ஸோ இதுதான் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து. ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு மேட்ச், அதில் மாற்றமே கிடையாது. செம்ம இம்பார்ட்டண்ட்டான மேட்ச். ஏன்னா இதில் ஜெயிக்கிறவங்க அந்த குரூப்பில் லீட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 2 பிக் டீம் விளாட்றாங்க அப்படிங்கிறதுனால அவளோடு எதிர்பார்த்த ஒரு மேட்ச்னு சொல்லியாகணும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட சலிக்காம செம்ம மசாலா கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு மேட்சாக தான் போச்சு. அந்த அளவுக்கு எல்லாருமே விரும்பி ரசிச்சாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, குட் கிரிக்கெட் ஃப்ரம் போத் சைடு அப்படிங்கிறதுல ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் பேட்டிங் பண்ண இங்கிலாந்து ஆகட்டும் ஆஸ்திரேலியா ஆகட்டும் அவங்களுடைய ஃபுல் ஸ்குவாடு கிடையாது, ஃபுல் பவர்ஃபுல் ஸ்குவாடு கிடையாது. ரெண்டுலேயுமே எக்கச்சக்க இன்ஜுரி, எக்கச்சக்க ரிப்ளேஸ்மெண்ட், கிட்டத்தட்ட ஒரு புவர் பவுலிங் சைடு, ஒரு குட் பேட்டிங் சைடு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 2 டீமுடைய பவுலிங்குமே ஓரளவுக்கு அடி வாங்குது, அதில் மாற்றமே கிடையாது. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஸ்பென்சர் ஜான்சன் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸை வச்சு மூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா ஒரு மிச்சல் ஸ்டாக், ஒரு பேட் கமின்ஸ், ஒரு ஹேசல்வுட், இந்த மாதிரி எல்லாருமே ஜாம்பவான் சைடுலாம் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்குக்கு, பேட் கமின்ஸுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு மிச்சல் மார்ஷல்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே லைனாக இன்ஜுரி. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் டீம் அவ்வளோதானுங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணாங்க. 350 ரன்கள் அடிச்சாங்க இங்கிலாந்து. உண்மையாலுமே பென் டக்கெட் அவர் கொஞ்சம் வாய் விட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இந்தியா கூட சீரீஸ்லாம் நார்மலாக ஆடிட்டு ஸோ அதுக்கப்புறம் சும்மா தெறிக்க விடுவேன்னு சொன்னப்போ எல்லாருமே சிரிச்சாங்க. உண்மையாலுமே தெறிக்க விட்டுட்டாங்க. 160 ரன் சம்திங் அடிச்சாருங்க. ஸோ அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அவருனால தான் இங்கிலாந்துடைய ஸ்கோர் அப்படிங்கிறது 350 அப்படிங்கிற ஹியூஜ் டோட்டலை போஸ்ட் பண்ணாங்க. போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா இந்த தடவை கொஞ்சம் சேஸ் பண்ணுறது கஷ்டம்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பவுலிங் யூனிட் தான் கொஞ்சம் போகிற, பேட்டிங் யூனிட் நல்லாவே இருக்குங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. அதை தொடர்ந்து மேத்யூ ஷாட் ஆரம்பத்தில் செம்மையா ஆடினாரு. அவளோடு எதிர்பார்த்த நம்ம டிராவிஸ் ஹெட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ச்சர் கிட்ட விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ ஆர்ச்சர், அதுக்கப்புறம் வந்துட்டு லபுசேன், அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஸ்மித்னு சொல்லி லைன் அவுட் ஆகும்போது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். அலெக்ஸ் கேரி என்ன ஒரு இன்னிங்ஸ், சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு கொடுத்தாரு. அது கூட ஜோஸ் இங்கிலீஷ் மறக்கக்கூடாது. செஞ்சுரி, அந்த பக்கம் 150னா இந்த பக்கம் 120ங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் அந்த ஜோஸ் இங்கிலீஷ் வர்சஸ் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான் வந்துட்டு லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் மேட்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்தாருங்க மேக்ஸி. எவ்வளவோ பேர்கள் அவர் மேலே இருந்தது. அவ்வளோதான், ஃபார்ம் அவுட்டு முடிஞ்சு போச்சு, ஆர்சிபியை விட்டு வெளியில் போயிட்டார், அவ்வளோதான், தூக்கி வீசுங்க அவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் ஆடின ஒரு சின்ன கேமியோ ரொம்ப குரூசியல். ஏன் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் விக்கெட் போயிருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாமே பவுலர்ஸ் தான். ஸோ கொஞ்சம் திணறி இருக்கணும். அவர் மேலே இருக்கிற ப்ரெஷர், இங்கிலீஷ் மேலே இருக்கிற ப்ரெஷரை எடுக்கிறதுக்கு மேக்ஸ்வெல் செம்மையாக வந்து அதிரடி காட்டினார் சொல்லணும். 6-4 அப்படிங்கிற மாதிரி தெரிக்க விட்டுட்டு இருந்தார். ஸோ அவருடைய இன்னிங்ஸ் தான் அவர் மேலே இருக்க ப்ரெஷரையும் கம்மி பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரன் வித்தியாசத்தையும் கம்மி பண்ணி செம்மையாக ஜெயிச்சாங்க ஆஸ்திரேலியன் டீம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ செம்மையான ஒரு செலிப்ரேஷனோட டாப் ஆஃப் த டேபிள் இருக்காங்க அவங்களுடைய குரூப்பில். ஸோ நாளைக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்த ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இன்னைக்கு நைட்டு. ஸோ நாளைக்கு மேட்ச் தான் வந்துட்டு நடக்க போகுது. அதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிசல்ட். அதில் இந்தியன் டீம் ஜெயிச்சா கண்டிப்பாக குவாலிஃபை, தோத்தா அப்படின்னா இன்னொரு மேட்ச் வெயிட் பண்ணோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை பற்றின கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட் சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.